அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் 2025ஆம் ஆண்டு எப்படி அமைய போகிறது, ஜனவரி 1ஆம் தேதி முதல் அதிரடியான மாற்றங்கள் எப்படி ஏற்படுகின்றன, அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது, நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக 2025இல் பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்பது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் 7.5 சனியில் விரய சனியாக இருந்த சனி திருக்கணிதத்தின்படி ஜென்ம ராசிக்குள் நுழைகிறாருங்க. ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026இல் தான் நுழைகிறார். எனவே ஜென்ம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் கூட பெரிய அளவிலான சிக்கல்களையும் இடைஞ்சல்களையும் சந்திப்பதற்கான சூழல் ஏற்படாது. இருந்தாலும் நிதி சார்ந்த விஷயங்களில் மற்ற பணிகளை காட்டிலும் அதிக கவனத்துடன் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட சனி நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக செயல்படுவதால் பெரிய அளவிலான சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலும் இயலாது. பணிச்சுமை அதிகரிக்கலாம், கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க. அது போன்ற விஷயங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில் தான் இருக்கிறது. ஆனால் மிக வலுவாக ஜென்மத்தை விட்டு விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ராகு விரயஸ்தானத்திற்கு செல்வது அமோகமான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்கிறாருங்க. ஒரு வகையில் ராகு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் அமர்வது அமோகமான வளர்ச்சியை மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் அதீதமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்குகிறது. அது மட்டுமல்லாது சனியால் ஏற்படக்கூடிய ஜென்ம சனியின் பாதிப்புகளையும் முற்றிலுமாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிக வலுவாக கேது அமர்ந்திருப்பது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது தைரியஸ்தானத்தில் இருந்த குரு சுகஸ்தானமாகிய 4ற்கு வருவது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனியை தவிர பெரும்பாலான கிரகநிலைகள் மிக சிறப்பான சாதகமான அமைப்பில் தான் வலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை 2025இல் ஏற்படுத்தி கொடுக்கிறது. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5, 6, 7, 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. செவ்வாய் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை அள்ளி கொடுப்பாருங்க. விளையாட்டு துறையிலும் புகழின் உச்சத்தையே அடைவதற்கான யோகமும் மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய 3 கிரகநிலைகளும் 12 இடத்திலும் மாறி மாறி வலம் வரும்போது ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியை நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகின்றன. சந்திரனை பொறுத்த வரைக்கும் துரிதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் 12 இடங்களிலும் 12 அல்லது 13 முறை வலம் வர போகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த 2025இல் இருக்க இனிமேல் தான் மெயின் பிக்சரே. கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த நிகழ்வு அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது, உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார், அவருக்கு மிகுந்த பசி எடுக்கிறது. எனவே அருகாமையில் உள்ள உணவகத்திற்கு சென்று உணவு அருந்தலாம் என பார்க்கிறார். அப்போது அவருடைய சட்டப்பையில் இருந்த மணி பர்ஸ் காணவில்லை. மணி பர்ஸ் இல்லை, பணம் இல்லை என்பதை உணர்ந்தவுடன் உணவகத்தில் இருந்து வெளியே வந்து விடுகிறார். ஒருபுறம் இவருக்கு பசி வாட்டி வதைக்க நடக்கக்கூட செயலில்லாமல், சக்தி இல்லாமல் சாலையின் விளிம்பில் இருக்கக்கூடிய கல்லில் சென்று அமருகிறாருங்க. அப்படி அமரும்போது அவருக்கு இனிமையான செய்தியாக ஆலயம் ஒன்றில், அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படக்கூடிய செய்தி அவருக்கு கிடைக்கிறது. மிகுந்த பேரானந்தத்துடன் அங்கு செல்கிறார். அங்கு சென்று பார்த்தால் மிகப்பெரிய நீண்ட வரிசையாக இருக்கிறது. அதில் பொறுமையாக நின்று அந்த இடத்தை அடைந்து அவருக்கான உணவை பெற்றுக்கொள்கிறாருங்க. உணவை பெற்றுக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு சற்று தூரம் சென்று மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடலாம் என்று நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்போது பின்னால் வந்த நபர் கால் தடுமாறி அவர் மீது விழ அவர் கையில் வைத்திருந்த அந்த உணவு கீழே விழுந்து விடுகிறது. கோபத்தின் உச்சிக்கே சென்று இவரை கண்டபடி திட்டி தீர்க்கிறார். பிறகு மீண்டும் வரிசையில் நின்று புதிதாக உணவு வாங்கி அதை சாப்பிட்டு தன்னுடைய பசியை தீர்த்து கொள்கிறாருங்க. ஆனால் இங்கு இவருக்குடைய கண்ணுக்கே தெரியாத பெரிய கண்டத்தில் இருந்து அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் அவர் முதல் முறை உணவு வாங்கி கொண்டு நகர்ந்து வரக்கூடிய வேளையில்
அவருடைய உணவு தட்டிற்கு நேராக ஒரு கழுகு ஒன்று அதனுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை காலில் தூக்கி கொண்டு செல்கிறது. அப்போது பாம்பு கழுகிடம் இருந்து தப்பிப்பதற்காக தன்னுடைய விஷத்தை கக்குகிறது. அந்த விஷம் நேராக இவருடைய தட்டில் உணவில்தான் விழுந்திருக்கும். அந்த உணவு தான் கீழே விழுந்தது. ஆனால் அது இவருக்கு தெரியாது. இப்படி நம்மளுடைய வாழ்விலும் மீனராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களிலிருந்து கிரகநிலைகள் விலக்கி விடுகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு 7.5 சனியாக இருந்தாலும் 2025 மிக சிறப்பாக அமையும். ஏனென்றால் மிக வலுவாக அமோக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய 6ல் கேது இருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு 4ல் நுழைகிறார். எனவே நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு. இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக நடைபெறுங்க. இந்த தருணத்துல காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போன்றவை மிக சிறப்பாக கைகூடும். புத்திர பாக்கியம் எதிர்பார்க்கிறவர்களுக்கு மிக சிறப்பாக அமையும். விரய செலவுகள் அதிகமாக இருக்கும். அவற்றை சுப விரயங்களாகவும் முதலீடுகளாகவும் மாற்றுவது உங்களுடைய கையில்தான் மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ஜென்மத்திற்குள் வந்தாலும் பெரிய அளவிலான சிரமங்களை சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படாது. அலைச்சல் அதிகரிக்கலாம். ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு. முன்னேற்றத்திற்கு ஏற்றவாறு பல அதிரடியான புதிய திட்டங்களையும் யூகங்களையும் இந்த தருணத்தில் வகுத்து வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுப்பார். எனவே பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் நிறைவாக கிடைக்கும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகளும் ஒப்பந்தங்களும் மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்குங்க. தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக 7.5 சனியாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் நிறைவாக அமையும். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக வருவதால் கலைத்துறையில் விருதுகளை பெறுவதற்கான யோகமும் பெரிய அளவில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் உங்களுக்கென தனி இடத்தை பிடிப்பதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களை தேடி வரும். அரசியல் சார்ந்த பணிகளில் அதிரடியான பல திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்தலாம். நினைப்பதை காட்டிலும் நல்ல வளர்ச்சி அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு. மாணவர்களின் கல்வியில் சற்று கவனத்துடன் இருங்க. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கும். பல அதிரடியான மாற்றங்கள் இந்த வேளையில் ஏற்படும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் மார்ச் மாதத்தில் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பெரிய அளவிலான கண்ணுக்கு தெரியாத பெரிய பிரச்சனைகள் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக கிரகநிலைகள் 2025 உறுதிப்படுத்துகின்றன. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.